மேதமான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நான் ரத்னா ரீசெண்டாக தான் இப்போதான் லோக்கி மூலியமா தான் மீட் பண்ணது. அவருக்குள்ளேயே அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த அதெல்லாம் படத்துல பாதி வரலன்னு லோக்கி சொல்லிட்டு இருந்தான். எனக்கு ரத்னாவோட என்னன்னா ஒரு டிஸ்டிங்டான ஒரு வாய்ஸ், சென்னைக்கான ஒரு வாய்ஸ், நம்ம சென்னை மெட்ராஸ்க்கான ஒரு வாய்ஸா நான் பார்க்குறேன். மெட்ராஸ்ன்றது வந்து இட்ஸ் அன் அமால்கமேஷன் ஆஃப் வேரியஸ் கல்ச்சர்ஸ் இல்லை, அதோட வாய்ஸா டிஸ்டிங்டா நான் ரத்னாவை பார்க்குறேன். எனக்கு இது கிவ்ஸ் மீ மேதமான் வைப்ஸ் கொடுக்குது, நல்லா இருக்கு. விது கங்க்ராச்சுலேஷன்ஸ், அஸ்ரானி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் த என்டையர் டீம். கார்த்திக் சுப்ராஜ் பிரதர், உங்களுக்கு I've messaged you before. நீங்க ப்ரொடியூஸ் பண்ற படங்கள் ஷோஸ் யுவர் பேஷன். எனக்கு ரத்னாக்கு இப்படி ஒரு இது பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வி நீட் டிரெக்டர்ஸ் லைக் ரத்னா. அண்ட் லோக்கி ஒரு 1 இயராக தான் எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரியும். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னா அவனுக்கு வாட் ஃப்ரெண்ட்ஸ் மீன் டு ஹிம் அது ரொம்ப எவிடென்ட்டாக தெரியுது. ஏன்னா அவன் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறான், பட் டேலண்டடாக இருக்கிற அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து விட மாட்டான். இந்த படம் வந்து இங்கே பேசினாலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துடைய ஆட்டிடியூட் என்ன, இந்த படத்துடைய உருவாக்கத்துக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஆரம்பித்த இடம் அப்படின்னு சொல்லணும்னா, நான் வந்து நிறைய லவ் படம் பண்ணிகிட்டே இருக்கோம். லவ் பாட்டு, நம்ம பாட்டுனாலே சாஃப்ட்டு அப்படி இப்படின்றாங்களே, இது எப்படியா மாற்றிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ரத்னா ப்ரோ வந்து மீட் பண்ணணும்னு சொன்னார். சரி, ஏதாவது இப்போ குவக்கியா எக்ஸென்ட்ரிக்காக ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் கேட்டதுலேயே என்னை ரொம்ப பாதிச்ச, இது வரைக்கும் நான் நிறைய லவ் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், பட் என்னை ரொம்ப ரொம்ப பாதிச்ச, திரும்ப எனக்குள்ளே இருந்த அந்த வறண்டு போன அந்த லவ் ஸ்பிரிட்டை திரும்ப ரீகிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சொன்னார். ஸோ அதனால தான் நான் இந்த மேடையில் இருக்கேன். அதான் அவருக்கு நன்றி. ஏன்னா 29 வந்து கம்ப்ளீட்லி ரத்னாஸ் வேர்ல்டு. அவர் மண்டைக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தை பார்த்தா. அண்ட் இட்ஸ் வெரி க்யூரியஸான மண்டை, அது என்னென்னமோ வரும் அந்த மண்டைக்குள்ளேருந்து. ஸோ அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஆன் த ஸ்டேஜ். விது, முதல்ல நான் வந்து இவரை நிறைய படங்களில் பார்த்துருக்கேன், பட்டு சம்மந்தமே இல்லை. நேரில் பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுற அன்றைக்கி நான் போகிறேன், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். சில நடிகர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ குரு சோமசுந்தரம் சார் வந்து நிறைய படத்தில் வருவார், சில படத்தில் அவர் தான் வந்திருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டரில் பொருந்திருப்பார். ஸோ இப்போ தான் வந்து ஓகே அவர் இந்த மாதிரி படம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி நான் ரத்னாகிட்டே நிறைய சொன்னேன். த ஃபர்ஸ்ட் தாட் ஐ ஹேட் வாஸ் வாட் அ ஹேண்ட்ஸம் கை, வெரி குட் ஃபீச்சர்ஸ், ரொம்ப ரொம்ப சாமிங்காக இருந்தார் பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த இந்த கதை அவர் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டர், அவங்களோட அப்பியரன்ஸ், இந்த டிமீனர், இந்த ஜென்டில் சஜஷன் ஆஃப் வெரி ரக்கட் மேன்ஹுட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக கேரி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோம். பிரீத்தி அஸ்ரானி பயங்கரமான பர்ஃபார்மர். ஆக்சுவலாக நான் ரொம்ப அவங்க ஒர்க் நிறைய எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா விமன் வாய்ஸ் வந்து எப்பவுமே நான் பண்ணுற படங்களை பொதுவாக எனக்கா அமையும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே விமன் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்க வந்து பயங்கரமாக அதை பண்ணிடுவாங்க, அது மியூசிக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி நான் நன்றி சொல்கிறத விட இது 29 படத்தை பற்றி கொஞ்சம் பேசிடலாம், இது எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் வந்தேன். இப்போ வந்து பொதுவாக நம்ம ட்ரெண்டில் வந்து இப்போ காதல் படங்கள் அப்படின்னா வந்து டேட்டிங் அதோட ஒரு அவுட்லேயர்லேயே படங்கள் இருக்குது. பட் லவ்வை டீப்பாக உள்ளே போய் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அந்த டீப் டைவ் எடுக்கிறதுக்கு நிறைய பேரால் முடியல. ஏன்னா மாடர்ன் லைஃப் வில் நாட் அலவ் ஒரு பொய்டிக்கான லவ் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இனி இருக்கும் இந்த ஃபாஸ்ட் லைஃப்லன்னு சொல்ல முடியாது. பட் ஐ ஃபீல் லைக் லவ் வித்தவுட் போய்ட்ரி வந்து வேஸ்ட்டு தான். அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. கான்ட் ஹாவ் பியூட்டிஃபுல் சாங்ஸு, கேனாட் ஹாவ் ஆர்கெஸ்ட்ராஸ் பிளேயிங், ஃப்ளூட் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூட்டோட எசன்ஸை யூஸ் பண்ண முடியாது. லைக் நிறைய லவ் வந்து ஒரு ஆன்மா சம்பந்தமான விஷயம்ன்றது தான் எனக்கு 29 கற்றுக் கொடுத்துச்சு ஆக்சுவலாக இந்த படம். ஏன்னா நான் வந்து இன் மை மைண்ட் ரொம்ப ப்ராக்மேட்டிக்கான, ரொம்ப ரேஷ்னலான, ப்ராக்டிக்கலான பர்சன். எனக்கு என்னன்னா வந்து ஒரு கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா லவ்லாம் இருக்குமா அப்படின்றது என்னோட தாட். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, ஏன்னா வி பில்ட் அப் லவ் ஸோ மச் இன் அவர் ஹெட் இந்த நேம் ஆஃப் போய்ட்ரி சாங்ஸு. ஏன்னா இப்போது
ஃபிசிக்கல் மட்டும்தான் லவ் அப்படின்னா எதுக்கு இவ்வளோ லவ் பாட்டு வரணும், எதுக்கு காதல் பாடல்கள் திரும்ப திரும்ப வந்து அதுக்கான தேவை ஏன் இன்னும் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கணுங்கும் போது லவ் வந்து ஒரு ஸ்பிரிட்டோட தேடல். ஷான் ரோல்டன் எனக்கு முன்னாடி நீங்கள் பேசினதுனால பார்க்கறதுக்கு நீங்களே ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கீங்க. ஒரு குழந்தைக்கு சம்மரில் பாபா சூட் போட்டு பொட்டு வச்சு கூட்டிட்டு வந்த மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க ஷான் ரோல்டன். இந்த படத்தோட ஹீரோ விது, ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி, ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிக் ஃபிலிம் ஃபார் யூ கைஸ். அண்ட் பிரீத்தி உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருக்கேன். அந்த இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒருத்தர் பார்த்தா இவங்களோட வீடியோ 10 வருது, அதே மாதிரி உங்களது வந்து அப்படின்னு நான் பண்ணால் நல்லா இருக்காது, ஆனால் நீங்கள் பண்ணும்போது நல்லா இருந்தது பார்த்தேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு லோகேஷ் கனகராஜ் போயிட்டு என் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுற வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜி கருப்புக்கு கமெண்ட்ரி பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ரத்னாவை கேட்ட ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த ப்ரமோஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, தேங்க்யூ. அண்ட் இங்கே மெயினாக நான் இருக்கிறதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ். அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போது லோகேஷ் கனகராஜா ஆனதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே எப்போ எனக்கு தேவை, எப்போ வந்து நான் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் எனக்காக எப்போவுமே இருந்திருக்கார். நான் படத்தில் நடிக்க சொன்னேன், எனக்காக வந்து நடித்தார். என் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வானேன், என் ப்ரொமோஷனுக்கு வந்தார். ஆடியோ லான்ச்சுக்கு வானேன் வந்தார், கமெண்ட்ரிக்கு வானேன் வந்தார். என்ன பண்ணினாலும் எப்போ கூப்பிட்டாலும் இஸ் ஆல்வேஸ் தேர். நாட் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் ஆல்வேஸ் பின் தட் பர்சன். இப்போ இந்த படமும் வந்து ரத்னா அவர் உங்கள் ஃப்ரெண்டு. அண்ட் என்கிட்ட இப்போ தான் சொல்லியிருந்தாரு, கதை எனக்கு தெரியாது, நான் ½ hour ஃபுட்டேஜ் வண்டி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு படம் பண்ணுறது எல்லாமே வாயில் சொல்லிட்டு போயிடலாம், பட் நிஜத்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சூப்பர் லோகேஷ், ஐம் ஸோ ப்ரௌட். அண்ட் ரத்னா, நிறைய நேரங்களில் நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாக உங்களுக்கு பெருசாக தெரியாது, சிரிக்காதீங்க லோகேஷ். ரத்னா பற்றி பேசினாலே லோகேஷ் பதட்டமாக வர்றாரு, ஐயோ நல்லா தானே போயிட்டுருக்கு, இவன் என்ன இப்படி பேசுகிறான்னு. பட் ஆனால் ஐ திங்க் ஒருத்தர் ஒரு இடத்துல பேசுகிறதோ இல்லை ஒரு ட்வீட் போடுறதோ அது அவங்கள டிஃபைன் பண்ணாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அது வந்து ஒரு மொமெண்ட், அந்த மொமெண்ட்டை நம்ம எல்லாம் கடந்து போக கற்றுக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஹார்ஷாக ஆகிட்டோம், ஒரே விஷயத்தை வச்சு எல்லாரையும் டிஃபைன் பண்ணுறோம். அது அவங்க கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி மிகுதியிலையோ இல்லைனா அந்த நேரத்தில் இருந்த மனநிலையிலையோ ஏதாவது ஒரு விஷயம் பேசுவோம். பட் ஆனால் தட் இஸ் நாட் தெம். யார் ரத்னா அப்படின்றது மேயாதமான் தான் ரத்னா. யார் ரத்னா அப்படின்னா இந்த 29 தான் ரத்னா. ஸோ இந்த படத்தை வச்சு, அவரோட வேலை வச்சு, அவரோட ஜேர்னியை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் டிஃபைன் பண்ணோம். ஸோ ஐ திங்க் 29 வில் ரீடிஃபைன் யூ ரத்னா. கடவுள் அந்த ஒரு சக்தியும் அந்த ஒரு தெம்பி இந்த படத்துக்கு கொடுக்கட்டும். விஷிங் யூ தி பெஸ்ட். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரோட பீஸா ஆடியோ லான்ச் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அப்போலேருந்து தெரியும் அவரை. அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏர்லி டேஸில், நான், கார்த்திக், விஜய், சேதுபதி, பாபி எல்லாமே. ஸோ ரொம்ப வருஷமாக கார்த்திக் சுப்ராஜாவே இருப்பார். அவர் சுற்றி மென்மேகம் மென்மேகோ, ஆனால் அவர் வண்டி அப்படியே க்யூட்டாக அப்படியே அந்த இடத்துலேயே இருப்பார். ஸோ இஸ் அ ட்ரெண்ட் செட்டர். அண்ட் ரைட் ஃப்ரம் பீட்சா டில் டுடே த ஃபில்ம்ஸ் தட் யூ மேக், எனக்கே நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான பெஞ்ச் மார்க் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் என் படத்துலேருந்து எந்த அப்டேட் விட்டாலும் ரெட்ரோவில் இதே மாதிரி ரெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு May 1st 1 year ஆஃப் ரெட்ரோ ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சூர்யா சாருக்கு வந்து த ஒன் அப்படின்ற ஒரு டைட்டிலும் அந்த படத்தில் தான் கிடச்சிது. டெய்லி வந்து கேட்பாங்க, இந்த படத்தில் நீ தான் 1 போடவே மாட்டே, ஏய் அச்சு வாய வச்சிருவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டி அடித்தும் கேட்பார்கள்ன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடியே சொல்கிறேன், இந்த 1 நாங்களும் போடுறோம். ஸோ யூ ஸ்டார்டட் இட், ஸோ வி வில் கண்டினியூ த லெகசி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் சப்போர்ட்டிங். நீங்கள் எப்படி அவர் வந்து டைரக்டருக்காக ரத்னாக்காக பண்ணாரோ, நீங்கள் வந்து விதுக்காக பண்ணியிருக்கீங்க.